நிமிஷம் உண்மையா நீங்க ஏசப்பாவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. மகா பெரிய பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வமே, இந்த நாளிலும் கூட இந்த கிராமத்தை நாங்கள் உன் கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. தேவனே, இப்பொழுதே உடைய கரத்தை நீட்டி இந்த கிராமத்தை ரட்சிப்பீராக. இந்த கரூர் மாவட்டத்திலே 204 கிராமங்கள் கொண்ட இந்த தாலுகாவிலே தேவன் அசைவாடுவீராக. வியாதியின் பிடியில் இருக்கிறவர்கள், பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்கள், குடியில அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், தவறான வாழ்க்கையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை இவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இவர்களை கட்டி வைத்திருக்கிற சகல இருள்கள் விலகட்டும், சகல போராட்டங்கள் அகலட்டும். ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தெருக்கள் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்ப வியாதியில, மரணப்படுக்கையில, கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்தாவிகளை நாங்கள் துரத்துகிறோம். I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆவிகளை முற்றிலும் துரத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆத்துமாக்களை ரட்சிங்கப்பா, இந்த ஜனங்களை ரட்சிங்கப்பா, இந்த ஜனங்களை ரட்சிங்க. ஆண்டவரே, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற கண்களை திறப்பீராக சுவாமி. நீரே தெய்வம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள